அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் குப்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். குப்தர்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசரில் ஒருத்தவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். அந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவருடைய அவையை அலங்கரித்தவங்களை வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ஸோ அப்போ இந்த விக்ரமாதித்யருடைய அவையில் இருந்த நவரத்தினங்களை நம்ம எப்படி சிம்பிளாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பொறுத்துக வடிவத்தில் நமக்கு வந்து வினா வைக்கிறாங்க அடிக்கடி. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். சரியாங்க. காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். அடுத்தது பாருங்கள், அமரசிம்மர். அமரசிம்மர் அப்படின்னா அகராதியியல் ஆசிரியர். நம்ம கூட சொல்லுவோம் அகராதி பிடிச்சவன் அமர மாட்டுக்கிறேன், உட்காராமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க அகராதி பிடிச்சவன் ஒரு இடத்துல உட்காரானா அப்படின்னு. அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அகராதியியல் ஆசிரியர் அப்படின்னா அமரசிம்மர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர். ஸோ தனக்கு ஏதாவது ஒன்றுனா மருத்துவர்கிட்ட தானே நம்ம போவோம். ஸோ தன்வந்திரினா மருத்துவர். அடுத்தது காக பானகர் அப்படின்னா ஜோதிடர். சரிங்களா. ஸோ காக்காவை பார்த்து ஜோதிடன் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சன்கு கட்டடக்கலை நிபுணர். ஸோ கட்டடக்கலை அப்படின்னா சும்மா வீடை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடை ஒழுங்காக கட்டி கொடுக்கலைன்னா நமக்கு சங்குதிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வராகமிகிரர் அப்படின்றவர் வந்து வானியல் அறிஞர். ஸோ கண்டிப்பாக வந்துருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வானியல் அறிஞர் கண்டிப்பாக வந்துருவார். அப்போ வராகமிகிரர். அடுத்தது வராட்சி. வராட்சி அப்படின்றது இலக்கண ஆசிரியர். அப்போ இலக்கண ஆசிரியர் வந்துக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது, நிறையா பேர் இலக்கணம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து வராட்சினா சமஸ்கிருத புலவரையும் குறிக்கும். அடுத்தது விட்டல் பட்டர். விட்டல் பட்டர் அப்படின்றது மாய வித்தைக்காரர். சரிங்களா. ஸோ விட்டல் அப்படின்றவர் மாய வித்தைக்காரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுங்க, பொறுத்துக வடிவமைப்பில் கேட்குறாங்க.